ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு ஆகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய அந்த ஜீவனை கொடுப்பதற்காய் வந்தார். மனிதன் ஒரு காலத்தில் ஆவிக்குரிய மரணத்தில் அவன் விழுந்து போனான். ஆதாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது ஆவிக்குரிய மரணம் வந்து அவன் மரித்தவனாய் ஆவிக்குரிய விதத்தில் சரீர பிரகாரமாய் உயிர் பிழைத்து ஆவிக்குரிய விதத்தில் மரித்து போயிருந்த அவனை தன்னுடைய ஜீவனையே இயேசு அவனுக்கு கொடுத்தான். கிரேக்க பதத்தில் அது ஜோயி என்றும் காட் கைண்ட் ஆஃப் லைஃப் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் ஆவிக்குரியவனாய் அவனை மீண்டுமாய் மீட்டெடுக்க தன்னுடைய ஜீவனையே அவனுக்கு கொடுத்தார். இயேசு அதைத்தான் சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி தேவன் நமக்கு தெய்வீக ரகமான இஸ் a God kind of life, அவருடைய அந்த தன்மையையே நேச்சரையே நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அதனை வாழ வேண்டும். we have to live God kind of life. இப்பொழுது நம்முடைய வீட்டில் ஒரு செல்ல பிராணியை நாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு நாய்க்குட்டி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அது எத்தனை வருஷம் இருக்கிறதோ அதனுடைய வாழ்க்கையே அது வாழுகிறது. இப்பொழுது சாதாரணமான மனிதன் கூட அவனுடைய அந்த மனித வாழ்க்கையை, கிறிஸ்துவை அறியாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறான். நாம் எப்படி வாழணும்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் வருத்தம், போராட்டம், வலிகள் அதே அல்ல, தேவனுடைய ரகமான அந்த ஜீவனை பெற்றவர்களாய் வாழ வேண்டும். அப்பதான் அந்த ஜெயத்தை நாம் காண முடியும். எனக்குள்ள உனக்குள்ள தேவனுடைய சுவாபம் இருக்கிறது. அந்த தேவனுடைய ஜீவனையே உனக்குள்ள உன்னுடைய ஆவியிலே தேவன் வைத்திருக்கிறார். அப்ப தேவன் அந்த ஜீவனை நமக்குள்ள வைத்திருக்கிறபடினால அந்த வாழ்க்கையை வாழணும். இது வலியை விட பெருசு அந்த ஜீவன், தோல்வியை விட அந்த ஜீவன் பெரியது, போராட்டத்தை விட அது பெருசு. இந்த தெய்வீக ரகமான வாழ்க்கை எல்லாவற்றை விட பெரியது. இது யாரும் ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா இது தேவனே அதுக்குள்ள இருக்கிறார், அவருடைய ஜீவனே இருக்கிறது. ஆமென். அதனால நீங்க வெளியில பார்க்கறதுக்கு தான் மண்ணு, சாதாரண ஆள். ஆனால் உள்ள யூ ஆர் வெரி பவர்ஃபுல். யூ ஹேவ் a God nature in you. தேவனுடைய தன்மையே உனக்குள்ள இருக்கிறது. அதை உற்று பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் மோர் பவர்ஃபுல் தென் யூ ஆர். நீங்கள் நினைக்கிறதை விட உங்களுக்குள்ள அதிகமான தேவ பலன் இருக்கிறது. இயேசுப்பாவுடைய ஜீவனையே உனக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது உற்று நோக்குங்கள். நீங்கள் சொல்லுங்க, தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. நவ் யூ ஆர் எம்பவர்ட் லைக் காட். ஆமென். நீங்கள் தேவனை மாதிரியே தேவனுடைய அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதை கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், வாழ்வீர்கள், சுகித்திருப்பீர்கள். செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய தயவுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனையே எங்களுக்குள்ள வைத்தீரே. இன்றைக்கு நாங்கள் அதுக்குள்ளே பெருகவும் ஆண்டவரே அந்த வாழ்க்கையை வாழ, சக மனிதர்களை போல வாழாதபடி எங்களுக்குள்ள நீர் என்ன பொதித்து வைத்திருக்கிறீர் என்பதை உற்று பார்த்து அவைகளின்படியே வாழ்ந்து ஜெயித்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டவர கிருபை செய்தருளும். உமக்கே துதிகான மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.